ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்கிட்ட ஒரு சகோதரி வந்துட்டு ஒரு ரூ. 35,000 வந்து என்னுடைய சேலரி இருக்குது. இதில் ஒரு பெரும் பகுதியை வந்து நான் சேமிப்புக்கு வந்து கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் ரூல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பட்ஜெட் ரூலை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கணும். சேமிப்பு அப்படிங்கிறதுக்கும் கஞ்சத்தனம், அப்புறம் சிக்கனம். இந்த 3க்குமே நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஸோ நம்ம நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, நம்ம இவ்ளோ கஞ்சத்தனப்பட்டு நம்ம வந்து பணத்தையோ, நகையவோ ஏதாவது ஒரு விஷயத்த சேமிக்கணுமா? அது அவசியமா? அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல இன்னைக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வாழ்றத விட வேற என்ன? எதிர்காலம் நம்மளுக்கு நிச்சயமே இல்லையே! அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நேரம் பட்னி இருந்து அந்த காச வந்து நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கஞ்சத்தனம். ஸோ நம்மளுடைய அடிப்படை தேவைகளை முழுவதுமா அழிச்சுட்டு ஒரு ஃப்யூச்சருக்காக சேமிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதே இடத்துல நான் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நான் சாப்பிட்றதுக்கு பதிலா, ஒரு 3 ஸ்டாரோ இல்லைன்னா ஒரு நார்மல் ஹோட்டல்லையோ வந்து நான் போய் அந்த பணத்த அதே ஒரு ஃபுட்ட அதே கேட்டகரியில இருக்கக்கூடியது. பட் அங்க இருக்கிற ரேட்டுக்கு, இங்க இருக்கிற ரேட்டுக்கும் டிஃபர் இருக்கு. ஸோ நான் இத வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனலா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து சிக்கனம். அதாவது ஒரே விஷயத்த 2 டைப் ஆஃப் இதில பார்த்து நம்மளுடைய பணத்த சிக்கனமா நம்ம செலவு பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையும் விட எனக்கு சிக்கனமா இருந்து குடும்பத்த நடத்தி, கொஞ்சம் வருமானத்திலயும் நான் உண்மையா இருந்து அந்த பணத்த கொஞ்சம் நான் எடுத்து என்னுடைய எதிர்கால தேவைக்காக நான் இப்ப சேமிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் சேமிப்பு. இப்ப எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய மழைக்காலங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே சேகரிச்சு தன்னுடைய இடத்துல வந்து என்னன்னா சேமிச்சு வச்சுக்கும். அது வெளிய வந்து வர முடியாத காலங்களுக்கு நம்ம அத பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்து தான் நம்ம மனுஷங்க வந்து என்னன்னா, நம்ம சுறுசுறுப்பா எப்படி உழைக்கணும், அத நம்ம எப்படி எதிர்காலத்துக்காக சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கத்துக்கணும். அதுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சேமிப்புகள், சிக்கனமும் அப்படிங்கிறத அத கஞ்சத்தனத்துக்கு கொண்டு போயிறாம பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மாசம் வந்து 35,000 வந்து சம்பாரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பட்ஜெட் வந்து நம்ம வந்து போட்டு குடுக்கணும். அதில வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய சேலரியில 50, 50 வந்து என்னன்னா, சேவிங்ஸுக்கு போனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே பாதியா வந்து கம்மி பண்ணிக்கிறாங்களாமா. ஸோ ஆவரேஜா தான் வந்து செலவு பண்றாங்க. ஆனா, அந்த எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட்ட வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கணக்கே இல்லாம அவங்க இப்போ டக்குனு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதோ, ஆன்லைன் ஷாப்பிங் போறது, வெக்கேஷன்ஸ் போறது அப்படின்னு ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதே இல்லாம வந்துட்டு காச இப்ப என்னெல்லாம் கண்ல பார்க்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிர்றோம். ஸோ எங்களுக்கு சேவிங்ஸ் மைண்ட் வர்றதுக்காக இப்படி ஒரு பட்ஜெட் ரூல் வந்து எங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்ப அவங்களுக்கு குடுக்குறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 50% ஆஃப் அமௌண்ட் அது வந்துட்டு அவங்களுக்கு நம்ம நீட்ஸுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ரென்டட் ஹவுஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த 50,000க்கு ரென்ட்டு, ஃபுட்டு, அவங்களுக்குடைய டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக எடுத்து வைக்கிறது, நம்ம ஏதாவது அவசியத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 50% ஒதுக்கியிருக்கோம். அதாவது 35,000 சம்பளத்தில 50%ங்கிறது ரூ. 17,500. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 15,000க்குள்ளேயே நான் இது எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு வந்து 2,500 வந்துட்டு கையில தான் இருக்கு. இத வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்க எசென்சியலா ஏதாவது ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயத்துக்கு ரொட்டேஷனலோ இல்லைன்னா இஎம்ஐஸோ கடன் ஒரு டெப்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அதுக்காக நீங்க அந்த 2,500 யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க பட்ஜெட் அமௌண்ட் வந்து 15,000க்கே பேசிக் நீட்ஸுக்கு போதும் அப்படிங்கிறதுனால, நீங்க ஏதாவது கடன் சின்ன சின்ன கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத வந்து அந்த 2,500ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கா அவங்களுடைய நீட்ஸுக்கு ரூ. 17,500. அதுக்கப்புறம் 40% ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்.
இத வந்து நீங்க 2 அமௌண்ட்டா வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒண்ணு உங்களுடைய சேவிங்ஸ்க்காக இருக்கலாம். இன்னொன்னு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நகையாவோ, இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்றது, ஆர்டி போடுறது இந்த மாரி நம்ம பண்ணுவோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முதலீடா கோல்டுமே ஒரு முதலீடு தான். ஏன்னா, நம்மளுக்கு டே பை டே வந்து ரேட் என்ன ஆகுதுன்னா, இந்த காலகட்டத்தில இன்க்ரீஸ் ஆயிக்கிட்டே போகுது. ஒரு வருஷத்துலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்துட்டு 5000, 6000ன்னு ஒரு பவுனுக்கு வந்து ஏறிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சமா நான் சொல்லக்கூடிய அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து அவங்களுக்கு குடுத்தது என்னன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சிப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இடிஎஃப், பிபிஎஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, இல்லைன்னா லாங் டேர்ம்ல ஏதாவது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியான பிளான் பண்றது. அதுக்கப்புறம் பெண்களுக்காகவே போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியது தான் அந்த மகிழா சம்மன் ஸ்கீம் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து அதில நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 2 இயர்ஸ் தான். ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான். ஸோ அதில வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணி வைக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த 14,000த்த மாசம் மாசம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரியான ஒரு இன்கம் சோர்ஸ் வரக்கூடிய எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப் இந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க வந்து போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா 10% ஆஃப் அமௌண்ட்ட அவங்களுடைய வாண்ட்ஸுக்காக, அதாவது அவங்களுடைய தேவைகளுக்காக. அவங்க என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, நான் என்னுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் அதாவது இந்த 15,000த்துல போக, மீதி 20,000த்துல மோஸ்ட்லி அவங்க வந்து தியேட்டர் போறது, வெளிய போறது, அவுட்டிங்கு, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஷாப்பிங் இது எல்லாமே பண்ணிட்டுருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த 10% வாண்ட்ஸ்க்காக போட்டுட்டேன். ஸோ அவங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் வந்து அதில கம்மியாயிரும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாயிரும். ஸோ அப்போ வந்துட்டு 10% ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு போட்டோம்னா 35,000த்துல ரூ. 3,500 வரும். ஸோ ஒரு மாசத்துக்கு ரூ. 3,500க்குள்ள அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போறது, தியேட்டர் போறது, ஒரு அவுட்டிங்க்காக, ஒரு வெக்கேஷன்ஸ்க்காக போறது, இல்ல அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்க்காக போறது அப்படிங்கிற மாரி நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு நான் குடுத்துருக்கிற பட்ஜெட் ரூல் என்ன அப்படின்னா 50, 40, 10 ரூல் தான். ஸோ நான் ஏன் அத குறைச்சேன்னா, அவங்களுடைய மேஜர் ப்ராப்ளமே வந்துட்டு நெறைய ஓவர் ஸ்பெண்டிங் பண்றேன் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த பட்ஜெட் வச்சு நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரூ. 3,500க்குள்ள தான் நீங்க இந்த ஒரு வீக் வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க, ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு 1000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மீதி இருக்கிற 2,500 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கான்ஷியஸ் வரும் அப்படின்னா, ஆன்லைன்ல ஏதாவது ஆஃபர் போகுதுன்னு பார்த்தா கூட, இல்லையே அதில 2,500 தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு இப்ப வேணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாக நீங்க போறதுக்கு வந்துட்டு அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இல்ல நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா, ஈஸியா மீதி இருக்கிற 20,000த்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாரி இந்த 14,000க்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மந்த்லி ஒரு பிஎஃப்போ, மகிழாலயோ ஏதாவது ஒண்ணுல கொண்டு போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கமிட்டடுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐஸ் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய சேவிங்ஸ் வந்து குரோத் ஆயிட்டே இருக்கும். அத எடுக்கணுங்கிற எண்ணம் வந்து வராது. இந்த பதவி, அதுக்கப்புறம் இந்த பணம், புகழ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவ வந்துட்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது இந்த காரணத்தினால தான். நம்ம வந்து ஒரு புது நோட்டுகள நம்ம சேகரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அத புஸ்தகத்தில வச்சிருப்போம். அது நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு வராது. ஏன்னா புதுசா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரேரா வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. அந்த மாரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சேலரி அப்படிங்கிறது வந்து மாறுபடும். ஸோ நான் இவங்களுக்கு இந்த 35,000க்கு குடுத்த அமௌண்ட்டுக்கு நான் இத கால்குலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பட்ஜெட் ரூல் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய சேலரிக்கு தகுந்த மாரி 50, 40, 10 அப்படிங்கிற பெர்சன்டேஜில கால்குலேஷன் பண்ணி நீங்க பிரிச்சு எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கனாலயும் சேமிக்கிறதையும், உங்களுடைய தேவைகள் அதாவது அதிகமா நீங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அத குறைச்சுக்கிறதுக்கும் உங்கனால முடியும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களோ, அங்க இந்த வீடியோஸ வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.